ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 360 ப்ளூ மாஷு. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோக்ராம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா P1 இருக்கும். P1ன்றது டெய்லி வாஷு. ட்ரம்மு ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 18 துணி வரைக்கும், சின்ன துணியாக இருந்துச்சுன்னா. கொஞ்சம் பெரிய துணினா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. லிக்விடில் தான் ஊற்றுறட்டே. கம்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா துணி மேலே ஊற்றிக்கலாம். ஒரே டைமில் கம்ஃபோர்ட் லிக்விட் துணி மேலே ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரம்மும் க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ இது ஹைட்ராலிக் டோருன்றதால ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிட்டோம், நம்ம துணி போட்டாச்சு, லிக்விட் ஊற்றியாச்சு. டேரெக்டாக ஸ்டார்ட் பட்டன் அழுத்துங்க. இந்த ஸ்டார்ட் பட்டன் ஒரே பட்டனில் 2 ப்ரோக்ராம் இருக்கும், ஸ்டார்ட்டு பாஸு. ஸோ சம்டைம் அழுத்தும் போது பார்த்து அழுத்துங்க. சப்போஸ் சரியாக அழுத்துறேன்னா மிஷின் வந்து பீப் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இந்தமாரி ஃபஸ்ட்டு என்னென்னா P1ல் இது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் சென்சிங் ப்ராசஸ் நடக்குது. அதாவது எவ்வளோ ட்ரம் உள்ள துணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மிஷின் வந்து கால்குலேட் பண்ணுது. நீங்கள் துணியை கரெக்டாக போட்டாலும் மிஷின் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக சுற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் சுற்றும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்தமாரி ட்ரம்மை சுற்றி எவ்வளோ துணி போட்டிங்கன்னு சொல்லி ஈக்குவலைஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நின்றுட்டு இங்கே வந்து ஆட் 1 கப் கேட்கும். ஆட் 1 கப்புன்றது லிக்விட் போடுங்கன்னு சொல்லும். நம்ம முன்னாடியே போட்டுட்டுன்றதால அப்படியே விட்டலாம். இதோட டைமிங் வந்து பார்த்தோன்னா 1 ஹவர் 27 நிமிஷம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 1 ஹவர் 27 நிமிஷம் தான் ஓடுமா அப்படின்னா இல்லை. தண்ணி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் உள்ள வருதோ டைம் கம்மியாகும். சப்போஸ் நீங்கள் டைம் கம்மி பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருக்கிற ப்ரோக்ராமை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் நின்றும். அதுக்கப்புறமா தொகுத்து பண்ணுங்கள் எக்ஸ்பிரஸ் ஆகும். இது அழுத்துனீங்கன்னா டைம் கம்மியாகிடும். ஸோ 1:27 இருந்தது, இப்போது 25 நிமிஷம் ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த ஸ்கிப்பில் இந்த ஸ்கிப் ஆகிறதுல என்ன நடக்கும்னா, உதாரணத்துக்கு ஒரு 3 ஷோக்கு நடக்குது அப்படின்னா 2 ஷோக்கு நடக்கும், எப்பயும் போல் ரெண்ட்ஸ் நடக்கும், எப்பயும் போல் வாஷ் நடக்கும். இதனால் என்னென்னா எக்ஸ்பிரஸ் வாஷ் மோஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாஷ் குவாலிட்டி ட்ராப் ஆகும், அதுக்கேற்ற போல் பார்த்துக்கோங்க. அப்படியே விட்டுருங்க, மிஷின் நல்லா துவைக்கும். வேணான்னா டீசெலக்ட் பண்ணிங்கன்னா பழைய டைம் வந்துடும். எப்பயும் போல் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமு P2 போகிறேன். P2ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பட்டன் அழுத்தோடனே P2 போகும். P2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவின்றது ஜீன்ஸ் பண்ணிட்டு அந்தமாரி போட்டு துவைச்சோம். P2ன்றது ஹெவி எப்பயும் போல் P2 வச்சுட்டு இப்போ பெரிய கிளாத்து ஜீன்ஸ் இருக்குது, கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ராக் இந்த ரிலேஸ் யூஸ் பண்ணுற சாரீ பெரிய சாரீலாம் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட்ன்றது முழுக்க சாரீ ஐட்டம் போடலாம். சம்டைம் நான் ஸ்டோன் சாரீஸ் வச்சுருப்பேன், வாயில் போட வச்சுருப்பேன், இல்லை அதர் சாரீலே நிறைய டைப் இருக்குது. ஸோ அந்தமாதிரி சாரீஸ்லாம் போட்டுக்கலாம். தேவையான ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் மிஷின் ஓடும். அடுத்தது P4ன்றது வெறும் ஒயிட்டஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹீட்ரு ஆன் ஆகிடும். ஹீட்ரு ஆன் ஆகும்போது என்னென்னா உங்களுக்கு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி கொடுக்கும். இந்த சுடு தண்ணி வந்து பார்த்தோன்னா தண்ணி உள்ளே வரும்போதே வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ட்ரம்மில் தண்ணி வந்ததுக்கப்புறம் ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக துணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மில் தண்ணி ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறமா ஹீட் ஆகி உள்ளே இருக்கிற தண்ணியை ஹீட் பண்ணும். ஸோ அப்படி தான் நடக்குமே தவிர வரும்போதே தண்ணி உள்ளே வராது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் P5ன்றது ஸ்டெயின் வாஷ் அப்படின்றது கரைப்பட்ட துணி. அதாவது மினிமம் வந்து பார்த்தோன்னா 12 to 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ஸ்டெயினில் ரொம்ப டீப்பாக கரையாக இருக்கிற துணி உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியான்றது சம்டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்ஸ் நமக்கு ரொம்ப இச்சிங் இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்டிபாக்டீரியா போட்டிங்கன்னா அலர்ஜி ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் ஹீட் ஆன் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து P6ல் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக ரன் ஆகி கொடுத்துரும். இந்த ஸ்டெயின் வாஷ் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். எனக்கு டீப் கரையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக லிக்விட் ஊற்றிட்டு தேய்ச்சிட்டு போடுங்க. ஏன்னா அந்த வாஷிங் மிஷின்ன்றது மிஷின் தான், கொஞ்சம் நம்ம கமாண்ட் கொடுத்தா தான் வேலை செய்யும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா P7 உட்லேண்ட்ஸ்ன்றது என்ன பார்த்திங்க அப்படின்னா ரெயின் கோட்டு ஷோட்ரு. அடுத்தது P8ன்றது பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பெட் சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. சம்டைம் நான் பிளாங்கெட் வச்சுருக்கேன், அந்த கம்பளி பெட்ஷீட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க, வெளியில் ஒரு டப்பில் சோப் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக குமரி உள்ளே போட்டு ட்ரை மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் வைக்கும்போது சம்டைம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பெட்ஷீட்டில் தண்ணி இருக்கும். நீங்கள் அந்த டைமில் மட்டும் ட்ரை ஆப்ஷனை மாற்றிக்கோங்க. எப்படின்னா இந்த இது வந்து நார்மலில் பிளிங்க் ஆகிட்டுருக்கு, நீங்கள் அழுத்த மாறிட்டே இருக்கும். ஸோ பவர் ட்ரைலாம் எக்ஸ்ட்ரா இது 2த்தில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமே செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தா தான் ஓடும், அதை மறந்துட போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கோ வாஷ். எந்த துணி கம்மியாக இருக்குது, கம்மியான டைமில் துவைச்சி வேணும் அப்படின்னா துவைச்சி கொடுக்கும். தண்ணி எப்பயும் போல் நார்மலாக எடுத்துக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கோ வாஷ் வச்சுருக்கேன். இப்போ இதோட டைமை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆட் 1 கப் காட்டிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு 1.5 கப்பு லிக்விட் ஆட் பண்ண சொல்லுது. நான் இப்போ லிக்விட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்ப்போம் 57 நிமிஷம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டவுட் வரும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ப்ரோக்ராம் பாஸ் பண்ணிட்டு இதை அழுத்தினா ஆகாது. ஏன்னா எக்கோ வாஷ் ப்ரோக்ராமே கம்மியான டைமில் தான் வாஷ் பண்ணுறது.
இந்த 57 மினிட்ஸ்ன்றது ஜஸ்ட்டு டைம் தான் காட்டுமே தவிர தண்ணி ஃபோர்ஸாக வரும்போது டைம் மாறிடும். அடுத்தது ரின்ஸ் அண்ட் ட்ரை. நான் பாத் பண்ணும்போது குளிக்கும் போது துணிலாம் துவச்சிட்டேன், எனக்கு ஜஸ்ட்டு ரின்ஸ் அண்ட் ட்ரை மட்டும் பண்ணி வேணும் அப்படின்னா P10. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக எனக்கு ட்ரை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா P11 ட்ரை ஆப்ஷன் மட்டும் இருக்குது. இண்டிவிஜுவலாக வாஷ் ஒன்லி பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த வாஷ் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் சோக் வாஷ் பண்ணோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணி உள்ளே தான் நிற்கும், தண்ணி வெளில போகாது. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் P12 முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக P1 வந்துடும். அதில் மிஷின் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் P1 தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக P11 ப்ரோக்ராம் 11 டைம் அழுத்தினீங்கன்னா P11 வந்துடும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணி வெளில போயிடும். ஓகேங்களா? அடுத்து இந்த நான் சொன்ன எக்ஸ்பிரஸ் வாஷு, இந்த ட்ரை ஆப்ஷன்ஸு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபீல்லே வச்சுருங்க, அதான் பெஸ்ட்டு. மேனுவல் ஃபீல்லை செட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 10 பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட் வந்து 5 லிட்டர் தண்ணி, கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் இதில் 2.5 குடம் தண்ணிக்கிட்ட பிடிக்கும். இது வந்து ஹார்டு வாஷ்ன்றது ஒன்றும் இல்லை. மழை நேரத்தில் தண்ணி மங்களாக வந்தால் கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் பண்ணணும், மற்றபடி ஃபில்ட்ரேஷன் பண்ணாது. இது ஹீட்ரு. டெய்லி வாஷ்லேயே எனக்கு ஹீட்ரு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வார்ம் இருக்குது, ஹாட் இருக்குது, இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். வேணான்னா அப்படியே விடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ப்ளஸ் பண்ண வார்ம் போகும், அடுத்தது ஹாட்டு போகும், அதுக்கப்புறமா வார்ம் எடுத்து விடுங்க. 1 வார்மு, செகண்ட் ஹாட்டு, அப்புறம் விட்டால் நார்மல் மூடு வந்துடும். வேறு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.